ஒரு பேரே வரலாறு. எப்பா எப்பா, என்ன போராட்டம் என்ன போராட்டம். இந்த ஒத்த நாளுக்காக எவ்வளவுக்குள்ள உலகமெங்கும் இருக்கக்கூடிய தளபதியோட ரசிகர்கள் ஆதரவாளர்கள் எவ்வளவு நாள் காத்திருந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க எல்லாருடைய அந்த ஆத்ம திருப்தி அடைஞ்சிருப்பாங்க, பரவச நிலையை அடைஞ்சிருப்பாங்க சொல்லலாம். ஒன் லாஸ்ட் டைம், அதாவது நிறைய பேர் உள்ளங்களில் 35 வருஷங்களா பார்த்தீங்கன்னா கோலோச்சிட்டு இருந்த மனுஷன் தன்னுடைய கடைசி படம் சொல்லி அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள், அந்த படம் வெளிவராம எவ்வளோக்குள்ள சதிவிலைகள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உலகமெங்கும் மக்கள் கொண்டாடுறாங்க. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எட்டாத உயரத்தை இந்த ஜனநாயகம் எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி வரலாறுல எம்ஜிஆர் அவர்கள் சினிமா துறையிலிருந்து அரசுக்குள்ள வரும்போது, அப்போ டிஎம் காட்சியில் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது அந்த உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட விடாம ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்து அந்த பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போனாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா பார்த்தது கிடையாது. ஆனா நம்முடைய சமகாலத்துல ஒரு மனுஷன் அரசியலுக்குள்ள வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவுக்குள்ள பிரச்சனை கொடுத்து அது எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் நிறைய பேருடைய முகத்திரையை கிழிச்சு நம்ம காட்டினது முதலமைச்சர் விஜயோடைய அரசியல் பயணம் தான். அது 100% உண்மை. இது எதிரியா இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இங்க நிறைய பேர் இது அவர் வரல அப்படின்னா, அதாவது நம்மள மாதிரி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்க தெரியும். ஆனா இன்னும் நிறைய இளைய தலைமுறைகளுக்கு இவங்க தான் நல்லவங்க, இவங்க தான் அரசியலுக்காக மக்களுக்காக பொருள் கொடுக்காங்க, மக்களுக்காக அரசியல் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுடைய முகத்துல எல்லாம் முதலமைச்சர் விஜய் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் கிழிஞ்சிருக்கு. அந்த வகையில முதலமைச்சர் விஜய் அவருடைய இந்த அரசியல் பயணத்தை நம்ம பயங்கரமா எதிர்பார்த்தோம், வரவேற்றோம். சோ அப்படிப்பட்ட அவருடைய கடைசி படமும் நல்லபடியா வந்து அவர் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும், அதன் மூலியமா அவருடைய அந்த அரசியலுக்கு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பங்காற்றணும். ஏன்னா அவர் இவ்வளவு நாளா தன்னுடைய உழைப்ப போட்டது இந்த சினிமா துறையில தான். அப்போ அவர் அந்த அரசுக்குள்ள வரும்போதும் அந்த சினிமா துறை மூலமாக ஒரு விஷயத்தை கன்வே பண்றாரு மக்களுக்கு, அதன் மூலியமாக அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணட்டமா இருந்துச்சு. ஆனா அந்த எதிரிகள் அந்த படத்தை வரவிடாம என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணி கடைசி அந்த படத்தையே பார்த்தீங்கன்னா பிட்டு பிட்டா வெளியிட்டு, ஸோ அவர் வந்து ரொம்ப மனச்சிதைவுக்குள்ளாக்கி ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்து, ஸோ இப்போ அதாவது ஆண்டவனுடைய கிருபைன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் ஒருத்தர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது நான் இந்த விஷயத்துலயுமா அதை வந்து உண்மையில புரிஞ்சுக்கிட்டேன். நாம ஆரம்பத்துல இருந்து முதலமைச்சர் விஜயாவுக்காக சப்போர்ட் பண்ணி நான் வீடியோ போட்டுருக்கேன். அதாவது அவர் எப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சினிமா விட்டு முழு நேர அரசியல்வாதியா வரேன் அப்படின்னு அந்த ட்விட்டர்ல அந்த லெட்டர் மூலம் அறிவிச்சாரோ அதுல இருந்து ஓகேவா. ஆனா நான் அறிவிச்ச நான் வீடியோ போட்டுட்டு இருக்க அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வீடியோல கமெண்ட் எப்படி போடுவாங்க கேட்டீங்கன்னா, 2026 முதல்வர் விஜய், நாளை முதல்வர் விஜய், 26 முதல்வர் விஜய் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேற எந்த ஒரு கமெண்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஆனா இப்படியே போட்டே இருப்பாங்க. அப்ப கூட நான் நினைப்பேன், என்ன இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்பதான் முதலாக அரசியலுக்குள்ள வராரு, சோ இவர் வந்து வந்த உடனே முதலமைச்சராக வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே. அதாவது நாம சப்போர்ட் பண்றோம், ஆனா நான் என்னோட கணிப்பு என்ன கேட்டீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்துருவாரு, சோ அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு இருந்துச்சு. முதலமைச்சர் வர்றது கஷ்டம் தானே, ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியில அமையல, தனியா நிக்காரு, சோ ஓட்டுல குறிப்பாரு, மேக்சிமம் எதிர்கட்சி தலைவரா வந்துருவாருப்பா, அடுத்த வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிருவாரு அப்படிங்கிற கணிப்பு தான் என்னோட கணிப்பு. சோ ஆனா இந்த நண்பர்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்களுடைய ஆரவாரம் அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா 2026 முதல்வர் விஜய் தான், 2026 முதல்வர் விஜய் தான் போட்டு அதாவது அவங்க எல்லாம் அப்ப சொன்னது நான் சொல்லல. அதாவது நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா தளபதி விஜய் அப்படிதான் நீங்க போடுவீங்க டைட்டில் கார்டு. இதே நீங்க வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா முதலமைச்சர் விஜய் போட வேண்டியிருக்கும், பாத்துக்கிடுங்க அப்படிலாம் வந்துச்சு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நான் எதுக்கு சொல்ல வர கேட்டீங்கன்னா, அதாவது ஒட்டுமொத்தமா எல்லா மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய ஒரு ஆறா ஒண்ணு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்னா சேரும் போது பிரபஞ்சம் அதை வந்து உண்மையாக்கிறது. இது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து முதலமைச்சர் ஆனது அவருடைய படம் ரிலீஸ் ஆகாம, இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டு டைட்டில் கார்டோட ரிலீஸ் ஆகுது எல்லாமே அது வந்து பிரபஞ்சம் கொடுத்தது. அதாவது நான் அது வந்து இது வந்து மக்களுக்கே நான் வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு எடுத்துக்காட்ட நான் சொல்றேன். அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்த ரொம்ப உண்மையா நேசிக்கும் போது, அது வேணும்னு சொல்லி அதுக்காக மனசார நேசிக்கும் போது, அது ஒருமித்த விதமா எல்லாரும் கூட்டு சேர்ந்து அதை நினைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இது அப்படிதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலில் ஜெயிச்சதாகட்டும், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முதலமைச்சர் விஜய் போட்டு டைட்டில் போட்டு ரிலீஸ் ஆகுது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயம். சோ அப்போ எனக்கு இந்த பிரபஞ்சத்து மேல அப்பதான் எனக்கு முதலமைச்சராக விஜய் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பிரபஞ்சம் ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துரும். அதாவது உண்மையிலே பாசிட்டிவா ஒரு விஷயத்தை மேல நம்ம உண்மையை நம்பணும், அதை நம்பிக்கை தன்னம்பிக்கை வச்சு கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அது உணர்வுபூர்வம் மனசாட்சியோட நம்ம அதுல வந்து உழைப்ப போட்டோம், எஃபெக்டா போட்டோம்னா அது நம்மளுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும், வெற்றி பெறும் அப்படிங்கிறது உண்மையிலேயே நான் முதலமைச்சர் விஜயில பார்த்து கத்துக்கிறேன் அந்த விஷயத்துல.
ஸோ எனக்கு அப்போ அப்போ அந்த எண்ணோட்டத்துல பாருங்க, அந்த எதுவுமே தெரியாம அவங்க சொன்னதை அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி சொன்னவங்களுக்கு தான் அந்த எமோஷன் புரியும், அந்த அந்த அதோட உணர்ச்சி. அது அவங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அது கண்ணீர் ததும்ப ஒரு சென்டிமெண்ட் தான். நிறைய பேர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை கிண்டல் பண்ணலாம், கேவலப்படுத்தலாம். அதாவது இப்போ நான் வார அடுத்த கட்டத்துக்கு, அதாவது எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எதிரிகள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, அதாவது வடக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்விக்காக போராடுறான், தமிழ்நாட்டுக்காரன் பாத்தீங்கன்னா படத்துல போயிட்டு தியேட்டர் வாசல்ல இருந்து கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டு கிடக்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட உண்மைத்தன்மைக்கு நான் வாரேன், அதுக்கு ரெண்டாவது இருக்கு. அதாவது இது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு இமோஷன். இப்போ பெருசா வந்து முதலமைச்சர் ஆவாரா இல்லையான்னு தெரியாதவங்களை விட முதலமைச்சர் ஆவார முதலமைச்சர் ஆகணும் முதலமைச்சர் வேண்டிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு முதலமைச்சர் ஐயா அந்த டைட்டிலுக்காக ஒரு பேர் போட்டு அதெல்லாம் பாக்குறவங்களுக்கு தான் அந்த அது உள்ள போனாதான் அவங்களுக்கு தான் அந்த எமோஷன் புரியும். வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் நக்காத நகையானே தான் தெரியும். ஸோ அவங்களுக்குலாம் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்படி இன்னைக்கு ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா யாரெல்லாம் போயிட்டு இன்னைக்கு படத்தை பார்த்தீங்க, ஸோ படத்தை பார்த்தோம்னா அதனுடைய அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படமாக்கு போகணும், ஆனால் ஓப்பனிங்ல வந்து நம்ம போகிறது இல்லைன்னா வீட்லயும் வரணும்னு ஆசைப்படுறாங்க, மொத்தமாக போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால ஒரு 1 வீக் லேட்டரா ஃபேமிலியோட போய் ஜனநாயகம் பார்ப்பேன். ஏன்னா எப்பவுமே நான் வந்து நம்முடைய தளபதி விஜய் படத்தை தான் ஃபேமிலியோட போவோம். ஸோ இப்போ கடைசி படமான படத்துக்கு போக மாட்டோமா, கண்டிப்பா ஃபேமிலியோட தான் போய் பார்ப்பேன். ஸோ அதனால வெயிட்டிங். ஸோ இன்னைக்கு யார் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அதை என்ஜாய் பண்ணதான் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுடைய எந்த அளவுக்கு எமோஷனலா நீங்க இருந்தீங்க. அதை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி தருமா தான் இருந்திருக்கும். அவருடைய லாஸ்ட் படம் இனிமே எப்படி வந்து இந்த செலிப்ரேஷனை பண்ணுவீங்க அப்படிங்கிறது. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் எப்படி ஒவ்வொரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டம் அவங்களுக்கு. ஓகேவா, ஒரு திருவிழா மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட். ஓகேவா, இதை கேலி கிண்டல் பண்ற எல்லாருக்கும் கேட்கிறேன், இவங்க எல்லாம் என்ன பெரிய யோக்கிங்களா? இன்னைக்கு குறிப்பா திமுக என்டிகே முழுக்க முழுக்க இந்த கர்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அந்த நீட்டுக்கு எதிராக பண்ற போராட்டத்தை இவங்க மக்களுக்காக இப்ப போட்டமான காலத்துல இறங்கல. இதை வச்சு அப்படியே முதல்வர் விஜயவர்களுக்கு எதிராக ஒரு கோமாளி கூட்டம் பாத்தீங்களா? அங்கெல்லாம் வடக்கம் கிண்டல் பண்ணவன எப்படி கல்வி உரிமைக்காக போராடுறான், இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி படத்தை பின்னாடி போறான். இவர் இதை தான் மாத்தி வச்சிருக்காரு. இன்னைக்கு சீமா நக்கல் ஒரு பதிவு, அதாவது நீங்க வந்து திரையில தான் ஜனநாயகனா, தரையில மக்கள் போராடுறா உங்களுடைய காவல்துறை வச்சு அடக்கி உடைக்குவீங்களா? வடக்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அங்க போராடிட்டு இருக்காங்க, நீங்க உங்களுடைய இளைஞர் ஃபுல்லாத்தையும் தியேட்டர் வாசல் நிக்க விட்டுருக்கீங்க, இதான் உங்களுடைய மாற்றமா அப்படின்னு நக்கலா இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன்னா, அதாவது வடக்கம் போராடுறாங்க இருக்காண்டி நாங்க இப்பதான் போராடணுமா? ஏன் நாங்க வந்து 2 நாள் கழிச்சு போராடுறோம், ஏன் 1 மாசம் கழிச்சு போராடுறோம்? அவன் தேவைக்கு போராடுறான், நாங்க இதுக்கு முன்னாடி போராட்டமே பண்ணலையா? தமிழ்நாட்டு மக்கள் எதுக்குமே போராட்டமே பண்ணலையா? அப்ப ஜல்லிக்கட்டை போராடுறதுக்குள்ள யாரு மக்கள் பிரச்சனைக்கு போராடாமலாம் இருந்தாங்களா? நீ இன்னைக்கு இவ்வளவுக்குள்ள தூக்கிட்டு பாருங்களா? நான் கேட்கிறேன், போன 5 வருஷமா, அதாவது இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது? அதிமுக ஆட்சி காலத்துல நீட்டு கொண்டு வரப்பட்டுச்சு, அப்ப எங்க போனீங்க? அதுக்கப்புறம் நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம் ரகசியம் ஏன் திமுக வந்துச்சு, 5 வருஷமா ஆண்டுச்சுல, அப்பெல்லாம் எங்க போட்டம் பண்ண போல? ஏன் இதுக்கு முன்னாடி போன மாசம் போட்டம் பண்ண வேண்டியதுனா இந்த அவங்க அவங்களுடைய தேவைக்கு அவங்க போட்டம் பண்றான், புரியுதுல? அதுக்கு சப்போர்ட் பண்ணுவா வேண்டாமாங்கிறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஏன் நாங்க 2 நாள் என்ஜாய் பண்ணிட்டு போறோம் பசங்க, இவ்வளவு நாள் அந்த படத்துக்காண்டி ஏக்கத்தோடு இருந்தாங்க. ஏன் ஒரு வாரம் நல்லா கொண்டாடி அதுக்கப்புறம் போட்டதை நாங்க பண்றோமே, இல்ல சப்போர்ட் பண்றோம் ஆலோசிக்க, அது மக்களுடைய நிலைப்பாடு. இப்ப இன்னைக்கு போய் போட்டம் பண்ணா என்ன குடிமொழி போயிருமா? இவ்வளவு நாளா அது என்ன நேத்தா வந்துச்சு கரெக்டா? ஜனநாயக படம் நேத்து வந்து ஒரு பிரச்சனை, போட்டத்துக்கு இவங்க போகல சப்போர்ட் பண்ணட்டு இதை வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல். இன்னைக்கு சீமானோட பாஜக வந்து பாத்தீங்கன்னா தேவக்கும் மறைமுக சப்போர்ட் பண்ணுது, தேவக்கும் பாஜகவும் பாத்தீங்கன்னா ஒரு டீலிங் இருக்கிற மாதிரி பேசுறாப்புல. யோ நீங்க பண்ணாத டீலிங்கா இல்ல? நான் கேட்கிறேன், யார்கிட்ட வந்து டீலிங் பேசுறீங்க? அவர் எந்த இடத்துலயாவது பாத்தீங்கன்னா நீட்டுக்கு நான் வந்து ஆதரவு அப்படின்னு சொன்னாரா? அவர் ஆரம்பத்துல இருந்தே எப்ப அந்த அனிதா பொண்ணு இறந்துச்சு அதுக்கு போனாரோ அதுல இருந்து நீட்டு எனக்கு வேண்டாம், மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க, நாங்களே எங்களுடைய இந்த கல்வி எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிறோம் உரிமை எல்லாத்தையும். சோ நீங்க வந்து நீங்க பொதுப்பட்டியல இருக்க போய் தானே எங்களுக்கு பிரச்சனை. நீட் வந்து பாத்தீங்கன்னா சும்மா நீங்க போராட்டம் பண்ற இது பண்ற எதுவுமே தீர்வுக்கு வராது. அவர் தெளிவான முடிவை தான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாரு. திரும்ப உட்காந்து பாத்தீங்கன்னா அவர் நீட்டுக்கு எதுக்கல நீட்டு எதுக்கலன்னா நான் கேட்கிறேன், சீமான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எல்லா பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது மக்களுக்கு நான் அரசியல பண்ணாம எத்தனை படத்துக்கு போய்கிட்டு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிட்டு இருந்துட்டு இவர் யோக்கியமா? இதுல திமுக காரங்க பெரிய யோக்கியம் மாதிரி. அதாவது தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோட போயிட்டு கூலிப்படம் மாதிரி ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தார். இவங்க எல்லாம் யோக்கிய மாதிரி பேச வந்துட்டாங்க. இவருக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் வெளியே வந்திருக்கு. அவங்களோட 1 நாள் 2 நாள் 3 நாள் வரமா கொண்டாடி தீர்த்துட்டு போறாங்க பசங்க, என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமே. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் என்னமோ அவங்களுடைய அனுமதி கொடுக்காங்களா இல்லையா பாருங்க, அது அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனை. ஏன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த ஒரு நடிகருடைய திரைப்படத்துக்கும் யாரும் கொண்டாடல, யாரும் செலிப்ரேஷன் பண்ணல. இல்ல புதுசா இப்பதான் நடக்குதா? இல்ல நீங்களா பெரிய யோக்கியமா நேற்று வரைக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கால்பந்தாட்ட போட்டி இருக்குல்ல, ஃபுட்பால், அர்ஜென்டினா தோத்து போச்சு,
சோ அப்ப அதுக்கெல்லாம் போய்கிட்டு என்னால அது பார்த்துட்டு கஷ்டமாயிட்டு அப்படி அதுவே பத்தி செலிப்ரேஷன் பண்ணதான் செஞ்சீங்க. எல்லாரும் பத்தி நீட்டுக்கு தான் மக்கள் போட சொல்லி பொத்திக்கிட்டு வீட்டுல உட்காந்துட்டீங்களா? ஐயோ நீட்டுக்கு தான் போட்டுருக்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் மேட்சை பார்க்க போறேன்னு யாராவது சொன்னீங்களா? அதையும் கொண்டாட தான் செஞ்சீங்க. எல்லா நாளும் கொண்டாட இருந்துச்சு. அதை எவ்வளவுக்குள்ள பெருசா பேசுனீங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இந்த மக்களுடைய அது எதிர்பார்ப்பு. எவ்வளவு நாளா கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த படத்துக்காண்டி. அவங்க சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. ஏன் வடக்கம் போடுறாங்க நாங்க போடணுமா? எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இங்க நாங்க போட்ட போது வடக்கம் எங்க சப்போர்ட் பண்ண வரானா? இல்ல அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? உங்களுக்கு பாஜக இருக்கணும், பாஜக வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னா நீ பண்ணிட்டு போ. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அது மட்டுமே நோக்க முடியாது. அவருக்கு மக்களுடைய பிரச்சனை தான். திரும்ப சொல்றேன், மக்களுடைய பிரச்சனை மட்டும் தான் மெயின். இதை அவர் பாக்காரு. சும்மா எல்லாத்துலயும் பாஜக காட்டி காட்டி ஒரு அரசியல் பண்றது, எச்சத்திரமான அரசியல் பண்றது அவருக்கு தேவையே கிடையாது. அவதான் முதல்ல சொல்லிட்டாருப்பா. அதாவது என்னோட கொள்கை எதிரி பாஜக நினைச்சு பாசிசம் பாயசம் பேசிட்டாரு. ஓகேவா? நீங்க எப்படி எப்பப்ப நேரம் இதே திமுக ஆட்சியில் இவ்வளவு நாளா இருக்கும்போது சீமான் எங்க போயிருந்தாரு? இல்ல நான் கேட்கறேன். அப்பெல்லாம் நீட்டு பிரச்சனை இல்லை, யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை. இப்பதான் நீட்டு பிரச்சனை பெருசா தளர்த்துக்கிட்டா. அதாவது இவங்க என்ன கேட்டீங்கன்னா, இந்த படம் அப்படி கடைசி படம் முதலமைச்சர் ஜனநாயக படம். இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் பயங்கரமா கொண்டாடி தீர்த்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆயிடக்கூடாது. அது ஒரு நல்ல ஒரு பேர் வாங்குதுல்ல. அவர் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் வெற்றி வகை சொல்றாருல. அதாவது அரசியலையும் ஜெயிச்சு கொடிய நாட்டிட்டாரு. சினிமா துறையிலே ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. இப்ப அவருடைய கடைசி படம், நான் கடைசி படத்தை வித்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்ப அந்த கடைசி படம் எந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆகணும். அப்ப மக்கள் எல்லாரும் கொண்டாடும் போது அதை கொச்சப்படுத்துற விதமா நடுநிலைமை சில பேர் இந்த படத்தை பார்க்க போறோம் அப்படின்னு இருக்கவனி நீ எல்லாம் போயிட்டு அவங்க சேர்ந்து படம் பார்க்க போலாமா? அங்க படிச்சவன் எப்படி போராட்டுக்காங்க தற்கூறிகள் அப்படின்னு ஒரு நேரடி செட் பண்றாங்க. யார் தற்கூறிகள் நான் கேட்கறேன். எல்லாருக்குமே என்ஜாய்மெண்ட் ஒண்ணு இருக்கு. எல்லாருமே என்ன உலகத்துல என்ஜாய்மெண்டே இல்லாம ஐயோ மக்கள் போடதான் நடந்து தலைக்காங்களா இல்ல கேட்கறேன். நீங்க யார் சொல்றதுன்னு கேட்கறேன். அதாவது அங்க போறவன் தான் படிச்சவன், நீட்டுக்காக போராடுறவங்க மக்களுக்காக சப்போர்ட் பண்றவன் தான் யோக்கியமானவன், அவன் தான் அறிவாளி, அவன் தான் புத்திசாலி. ஜனநாயக படத்தை போறவன் பாத்தீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா தற்கூரி. சோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவாளி. இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு இது யாரு ப்ரெடிக்ட் பண்றாங்க கேட்கறேன். அதாவது முழுக்க வரணும். அந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா மக்கள் கொண்டாடுறது என்னால பொறுத்துக்க முடியல. அதுக்காக உட்காந்துட்டு முழுக்க இப்போ வந்து இவங்க வந்து ரொம்ப அக்கறையில மாணவர்களுக்காகலாம் முண்டிட்டு போயிட்டு இந்த நீட்டுக்காக வந்து சப்போர்ட் பண்ண வரல. முழுக்க ஜனநாயக படத்தை இதை வச்சு எதிர்க்கணும். அதுதான் இவனுடைய நோக்கம். ஏன்னா அவளுக்கு அடியில எரிஞ்சில்ல. இதுக்கு எரிக்கு நீங்க எரிஞ்சே சாப்பிடணும். இந்த படம் சக்க போட்டு போடணும். வரலாறுல நின்று பேசணும் இந்த படம். இந்த மாதிரி எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா கதறாங்கல்ல. அதுக்கு உங்களுடைய 12 என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. சோ நம்ம அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க. பாய்.